எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவுலேயும் செய்யலாம், மைதாவிலையும் செய்யலாம், நம்ம இஷ்டம்தான். நான் கோதுமையை தான் எடுத்திருக்கேன். கால் ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ இந்த மாவு நல்லா சாஃப்டாக வரத்துக்கு ஒரு ஸ்பூன் நெய் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். கால் கப் அளவுக்கு உடைச்ச கடலையும் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கொரகொரப்பான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. சாஃப்டாக வேண்டாம், இந்தளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேனில் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க கரையிறதுக்கு. ரொம்ப தண்ணி அதிகமாக விட்டுற வேண்டாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. நல்ல ஒரு கொதி வரும்போது இப்போ நம்ம இந்த வேர்க்கடலை உடச்சிக்கலையே சேர்த்துருங்க. ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. தேங்காய் துருவல் ஒரு கப் வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்ல ஒரு கட்டியான பக்குவத்துக்கு நமக்கு உருட்டுறதுக்கு வரணும். அந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா திருப்பி போடும்போது திரண்டு வரணும் பாருங்கள். அது வரைக்கும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து குட்டி குட்டி பாலாக பிரித்து எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு 7 பால்ஸ் வந்துச்சு. இப்போ பாருங்கள், 7 பால்ஸ் வந்திருக்கு. இப்போ நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம். கையில் வந்து நெய் தடவிக்கணும். நெய் தடவும் போது ஒட்டாமல் விடும். நல்லா இதை வந்து 7 பால் பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது நம்ம வீட்லேயே நம்ம கைகள் அளவே நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி, நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி வடிகரண்டி இருக்கும். இந்த வடிகரண்டியில் நெய் வந்து லைட்டாக தடவிக்கோங்க. தடவிட்டு ஒரு சப்பாத்தி உருண்டை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அழுத்தி ப்ரெஸ் பண்ண வேண்டாம். இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஷேடிங்லாம் விழும்போது அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான்.
இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு உருண்டையை வச்சுட்டு மெதுவாக எடுத்து அதை ஒன்று சேர்த்துடணும். இப்போ இன்னொன்றும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த ஓரங்களெல்லாம் மூடி விட்டுட்டோன்னா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு டிசைன் நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ எண்ணெய் காய வச்சு இதை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு உங்களால் எத்தனை பால்ஸ் போட முடியுமோ அத்தனை போட்டுருங்க. மெதுவாக திருப்பி விட்டுருங்க. இது பார்க்கவும் ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இது விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ திருப்பி போட்டுடலாம். எப்பயும் ஒரே மாதிரியே செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு. தேங்க்யூ.